அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொல்கின்றார், யா இப்னு கத்தாப், கத்தாபின் மகனே, உனது மன்னரையை அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்கட்டும். ரமலான் மாதத்தில் நீ பள்ளிவாயில்களில் குர்ஆனை ஓதி குர்ஆன் பள்ளிவாயிலை ஒளிமயமாக ஆக்கியதை போல உனது மன்னரையை அல்லாஹ் ஒளிமயமாக்க ஆட்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். பள்ளிவாசல் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு எல்இடி சீரியல் போல் பள்ளி போறோம். வீடு ஜொலிக்கணும்னா எல்இடி சீரியல் போல் போறோம். அப்படி போட்டு அந்த உலகத்தில் ஜொலிக்கும். ரப்பிடம் நம்முடைய வீடு ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால், ரப்பிடம் நம்முடைய பள்ளி ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை நாம் ஓத வேண்டும். அலி ரலியல்லாஹு தான் சொல்றாங்க, நீ குர்ஆனை ஓதுவது மட்டும்தான் உனது வீட்டை, உனது உள்ளத்தை, உனது பள்ளியை ஒளிமயமாக மாக்குமே தவிர வெறும் இந்த லைட்டுகளால் என்ன செய்து விட முடியும்? மின்விளக்கு என்ன செய்து விட முடியும்? அல்லாஹ்விடம் நம்முடைய வீடு ஒளியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் நம்முடைய உள்ளம் ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால், நமது குழந்தைகள் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனின் மூலமாக தான் நிகழும்.